மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று முழு பேரும் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் பேச இருக்கின்றேன். அதாவது யாராவது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு பாலியல் தொடர்பை அறியாத ஒருவருடன் பாலியல் தொடர்பை வைத்துக் கொள்ளுகின்ற போது, உங்களுக்கு தெரியும் இது இப்போது உலகம் முழுவதுமே ஒரு சாதாரண நிகழ்வாக போய்விட்டது. பெரிய பெரிய நகரங்களிலிருந்து குக்கிராமங்களிலிருந்து சிறிய தோட்டங்களில் இருந்து இது ஒரு ஃபேஷனாக போய்விட்டது. நாங்கள் எவ்வாறு இந்த HIV எய்ட்ஸ் என்ற நோய் பரவாமல் பாதுகாத்து கொள்வது என்பதை பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு பெண்ணுடன் போய் தொடர்பினை மேற்கொள்ள போகிறீர்கள். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாது. அதே போல நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுடன் தொடர்பினை வைத்துக் கொள்ள போகிறீர்கள். அவர் யார் என்று தெரியாது. எனவே உங்களுக்கு பயமாக இருக்கும். சில நேரங்களிலே நான் இந்த செக்ஸ் தொடர்பு பாலியல் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நபருக்கு HIV அல்லது எய்ட்ஸ் நோய் இருந்தால் அது எனக்கும் பரவலாம். இதை எவ்வாறு தடுப்பது என்பதை பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். உண்மையாக ஒரு நேயர் வெளிநாட்டிலிருந்து இதை பற்றி கேட்டிருந்தால், கனகாலம் அவர் கேட்டு உண்மையாக அதை மறந்து விட்டேன். மீண்டும் எனக்கு அவர் ஞாபகப்படுத்தினபடியினாலே தான் மீண்டும் அதை பற்றி கட்டாயம் இன்று கதைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இதை பார்க்காதவர்களுக்கும் கட்டாயமாக இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். வெளியூர் நண்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பின் ஊடாக 007737356245 அல்லது உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக நீங்கள் என்னுடன் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இதை நாங்கள் ஒரு வசனத்தால் சொல்லுவோம். அதை நாங்கள் பெப்சி PEPSC என்று சொல்லுவோம். அதாவது ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் ஃபார் செக்ஷுவல் எக்ஸ்போஷர் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் பெப்சி என்று PPSE என்று சொல்லுவோம். இதில் என்ன நடைபெறும் என்றால், இதற்கு அதாவது இந்த HIV நோய் கிருமிகள் எங்களுடைய உடலிலே போகின்ற போது எங்களுடைய உடலிலே இந்த HIV நோய் கிருமியை கொல்லுகின்ற அழிக்கின்ற மருந்துகள் இருக்குமாக இருந்தால் அந்த தொற்றப்பட்ட அந்த நபருக்கு இந்த HIV நோய் ஏற்படாது. இதைத்தான் நாங்கள் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ராஃபிலாக்சிஸ் ஃபார் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதுதான் PPSC செக்ஷுவல் எக்ஸ்போஷர் என்று சொல்லுவோம். எனவே இதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு பெண்ணுடன் நான் தொடர்பு கொள்ளப் போகிறேன் என்றால், ஒரு ஆணுடன் தொடர்பு கொள்ளப் போகிறேன், அவருடைய HIV ஸ்டேட்டஸ் HIV நிலைமை எனக்கு தெரியாது, அவர் பாசிட்டிவா நெகட்டிவா நோய் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது என்றபடியினாலே நான் என்ன செய்வேன், இந்த பெப்சி எனப்படுகின்ற சொல்லப்பட்ட இந்த மருந்துகள், அதிலே 2 மருந்துகள் இருக்கின்றது, TDF and FTC என்ற 2 மருந்துகள். அந்த மருந்துகளை பற்றி உங்களுக்கு பெருசாக அலட்டிக்கொள்ள நீங்கள் தேவையில்லை. இந்த 2 மருந்துகளையும் சேர்த்து ஒரு குளுசையாக சரியாக நாங்கள் இந்த செக்ஸ் பண்ணுவதற்கு 24 மணித்தியாலத்துக்கு முதல் ஒரு குளுசை போட வேண்டும். அதன் பிற்பாடு செக்ஸ் நடந்த பிற்பாடு மீண்டும் எங்களுக்கு 24 மணித்தியாலத்துக்கு பிற்பாடு இன்னும் ஒரு குளுசை போட வேண்டும். அதன் பிற்பாடு மீண்டும் 24 மணித்தியாலத்துக்கு பிறகு இன்னும் ஒரு குளுசை போட வேண்டும். அதாவது இதுதான் இந்த நடைமுறை. எனவே இந்த குளுசைகளை நாங்கள் எவ்வாறு எடுப்பது, அதாவது 24 மணித்தியாலம் முதல் 2 குளுசைகளை போட வேண்டும். செக்ஸ் வைத்த பிற்பாடு 24 மணித்தியாலத்துக்கு பிறகு இன்னும் ஒரு குளுசையை போட வேண்டும். மீண்டும் 24 மணித்தியாலத்துக்கு பிறகு இன்னும் ஒரு குளுசையை போட வேண்டும். இந்த பெப்சி மருந்துகள் எங்கு கிடைக்கிறது என்றால், உண்மையாக எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும், இலங்கையை பொறுத்த மட்டிலே நாங்கள் இலவசமாக இந்த மருந்துகளை கொடுப்போம். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பாலியல் தொற்று நோய் கிருமிக்குரிய கிளினிக், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் கிளினிக்குகள் இலங்கை முழுவதும் 47 இடங்களிலே, இலங்கை முழுவதும் 47 கிளினிக்குகள் இருக்கின்றது. இந்த 47 கிளினிக்குகள் நீங்கள் இலவசமாக இந்த மருந்துகளை பெறலாம். ஆனால் வெளிநாடுகளிலே இருந்தால் நீங்கள் கட்டாயமாக இவற்றுக்கு ஒரு கொஞ்சம் காசு செலவழித்து இந்த மருந்துகளை வாங்க வேண்டும்.
எனவே உங்களுக்கு தெரியும், இந்த HIV எய்ட்ஸ் என்ற நோய் வந்தால் நாங்கள் வாழ்க்கை காலம் முழுக்க நாங்கள் கவலைப்பட வேண்டும், வாழ்க்கை காலம் முழுக்க நாங்கள் துன்பப்பட வேண்டும். அதே நேரத்தில் எவ்வளவு சொன்னாலும் இந்த செக்ஸ் வைத்துக் கொள்வார்கள் தான், அவர் ஒன்றுமே இல்லை என்று ஒரு நாளுமே சொல்ல மாட்டார் என்றபடினாலே இவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக என்ன செய்ய வேண்டும், செக்ஸ் பண்ணுறதுக்கு முதலும் மருந்து குடிக்க வேண்டும், முடிந்து 24 மணித்தியாலம், இன்னும் ஒரு 24 மணித்தியாலம் மட்டும் இந்த 3 தரம் இந்த மருந்துகளை குடிக்க வேண்டும். இல்லாமல் 4 குடிசைகள் வருகிறது, இந்த 4 குடிசைகளையும் 2 ஒன்றாக குடித்து முடிக்க வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்போம், இனியும் போய் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள் மாட்ட வேண்டாம். அப்படி இருப்பவர்கள் கட்டாயமாக நீங்கள் எடுக்கலாம் இந்த குடிசைகளை. இலங்கையில எவ்வாறு எடுப்பதுனால் உங்களுக்கு தெரியும், நான் முதலும் சொல்லி இருக்கிறேன், எங்களுடைய ஒரு வெப்சைட் இருக்கின்றது, ஒரு ஆப் இருக்கிறது, KNOFORSURE.LK, KNOW 4 பிறகு SURE, KNOFORSURE.LK, KNOW 4 SURE.LK. இந்த முகவரியை நீங்கள் என்னுடைய இந்த டிக்டாக்ல கூட நான் பல நேரங்களில் இதை போட்டிருக்கின்றேன். இந்த முகவரியிலே, இந்த ஆப்பிலே போய் நீங்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணினீர்கள் என்றால் உங்களுக்குரிய இந்த மருந்து உங்களோட கையில வந்து கிடைக்கும். அல்லது இந்த கிளினிக்குகளுக்கு நீங்கள் செல்வது, நான் சொன்னேன் இலங்கை முழுவதும் 47 கிளினிக்குகள் இருக்கின்றது. இந்த கிளினிக்குகளுக்கு உங்களால் இலவசமாக சென்று இலவசமாக இந்த மருந்துகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். போவதற்கு முதல் இந்த KNOFORSURE.LK நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு போனீர்களாக இருந்தால் நீங்கள் நிற்க வேண்டிய கன நேரம் உங்களுக்கு செல்லாது, உடனடியாகவே இந்த மருந்துகளை பெற்று போட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து சேரலாம். அடுத்ததாக ஒருவருடன் நாங்கள் செக்ஸ் பண்ணிட்டோம், எனக்கு பாலியல் நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை எவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், இந்த HIV எய்ட்ஸை நாங்கள் எப்போ செய்தோம் என்றால், அன்றைக்கு ஒரு நோயாளி வந்தவுடன் நாங்கள் சோதிப்போம், மீண்டும் 6 கிழமைக்கு முதல் சோதிப்போம், மீண்டும் 3 மாசத்துக்கு முதல் சோதிப்போம், மீண்டும் 6 மாசத்துக்கு பிறகு சோதிப்போம். எனவே நாங்கள் எத்தனை தரம் செய்ய வேண்டும், சரியாக 4 தரம் செய்துதான் இது நெகட்டிவ் என்று சொல்லி, அதாவது உங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்ட அந்த நபரில் இருந்து உங்களுக்கு HIV எய்ட்ஸ் தொற்று கிருமி, அதாவது நாங்கள் ஒரு வைரஸ், அது ரெட்ரோ வைரல் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம், ரெட்ரோ வைரஸ், இந்த வைரஸ் உங்களுக்கு தொற்றவில்லை, உங்களுக்கு HIV ஏற்படவில்லை என்பதை எங்களால் திட்ட தெளிவாக சொல்ல முடியும். அதாவது இன்று நான் ஒரு வீதியிலே இருக்கின்ற ஒரு பெண்ணுடன் செக்ஸ் பண்ணினால் நாளைக்கு போய் கிளினிக்கில் போய் ரத்தம் செக் பண்ண வேண்டும், பிறகு மீண்டும் 1.5 மாசம் அல்லது 6 கிழமைக்கு பிறகு செக் பண்ண வேண்டும், மீண்டும் 3 மாசத்துக்கு பிறகு செக் பண்ண வேண்டும், மீண்டும் 6 மாசத்துக்கு பிறகு செக் பண்ண வேண்டும். இந்த 3 மாசம் 6 மாசம் செக் பண்ணுவதை இந்த ரெட்ரோ வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ண பிற்பாடு அதில் இல்லை என்று வந்தால், நெகட்டிவ் என்று வந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் சில கேசஸ், மிக மிக அருமையான கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. 15 வருடங்களுக்கு பிறகும் கூட இந்த HIV நோய் பாசிட்டிவ் வந்திருக்கலாம். அது மிக 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 ஒரு அருமை. அதாவது அப்படி மிக 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 குறைவான இடத்துல தான் அது இருக்கிறது என்றாலே நாங்கள் 6 மாசம் மட்டும் இந்த இரத்தத்தை பார்ப்போமாக இருந்தால் இதில் இருந்து எங்களுக்கு ஒரு நோய் தொற்று ஏற்படவில்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். எனவே மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், நாங்கள் ஒரு முறைதான் வாழ்க்கையை வாழப்போகிறோம். இன்பகரமாக உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை இன்பகரமாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று செக்ஸ், பாலியல் உறவு. எனவே உங்களுடைய மனைவியுடனோ, உங்களுடைய பெண் துணையுடனோ, உங்களுடைய கணவனுடனோ, உங்களுடைய ஆண் துணையினோ ஒழுங்கான பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு விதமான ஒரு கிழிசல்களோ ஒரு நெருடல்களோ வரக்கூடாது. எப்பயுமே ஹாப்பி ஹெல்த்திய செக்ஷுவல் லைஃபை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.